தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 2025ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வழங்கப்படுகிறது. ஐயன் திருவள்ளுவர் விருது சத்தியவேல் முருகனாருக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது, 2025ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியாரின் விருது, அண்ணல் அம்பேத்கர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ் தந்தர் திருவிக்கா விருது, முத்தமிழர் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவருடைய பெயரில் விருது, முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் விருது என தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு திருவள்ளுவர் தினத்தன்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் விருதுகள் வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே இந்த வருடத்திற்கான விருதாளர்கள் பெயர் தற்போது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஐயன் திருவள்ளுவர் விருதை கிட்டத்தட்ட திருவள்ளுவர் நெறிபரப்பும் பெருநெறியாளர் ஒருவரை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் திருவள்ளுவர் விருது 1986 முதல் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிலையில் 40 அறிஞர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுதலை போராட்ட தியாகி அருட்பெரும் செல்வர் திருப்புகழ் சிவம் வேலூர் பெருமாள் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மின்னியல் பட்டம் பெற்றவர். எனவே அவருக்கு திருவள்ளுவர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சமூக நீதி கிடைக்க பாடுபட்டவர் சிறப்பிக்கும் பொருட்டு தந்தை பெரியாருடைய விருது 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட நிலையில் இதுவரை 30 ஆளுமைகளுக்கு இவ்விருது வழங்கப்பட்டு இவ்வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருதை வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அண்ணல் அம்பேத்கருடைய விருதை தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அரிய தொண்டு செய்பவர்களுக்கு ஆண்டுதோறும் அண்ணல் அம்பேத்கர் விருது 1998ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் 27 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்ட நிலையில் அவ்வரிசையில் 2025ஆம் ஆண்டுக்கான விருதை விசிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணாவுடைய விருது தமிழ் சமுதாயம் முன்னேற்றம் காண அயராது பாடும் ஒருவருக்கு பேரறிஞர் அண்ணா விருது 2006 முதல் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 19 ஆளுமைகளுக்கு இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருது மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் அந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் பெருந்தலைவர் காமராஜர் விருதை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர் அவர்களுடைய அடிச்சோட்டி தொண்டர்களுக்கு ஒருவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது 2006ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 19 ஆளுமைகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்ட நிலையில் அவ்வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது திரு MS இதயதுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாகவி பாரதியார் விருதை பொறுத்த வரைக்கும் கவிஞர், பேச்சாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர் என பன்முகம் ஆற்றம் கொண்ட திரு நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய விருது தமிழக கவிஞர் ஒருவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1978ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிலையில் இதுவரை 89 அறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இவ்வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருதை திரு யுகபாரதி அவர்களுக்கு தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் தந்தர் திருவிக்கா விருது சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு தமிழ் தந்தர் திருவிக்கா விருது 1971ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிலையில் இதுவரை 46 பேருக்கு வழங்கப்பட்டு தற்போது இந்த வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருதை முதுமுனைவர் கிருஷ்ண இறையன்பு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான அரசாங்கம் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருகிற தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வருடமும். அந்த வகையிலே 2000ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட நிலையில் 23 அறிஞர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்ட நிலையில் இவ்வரிசையில் 2025ஆம் ஆண்டிற்கான விருது முனைவர் செல்லப்பா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. முனைவர் செல்லப்பா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமாக பங்காற்றியவர். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கருத்து இலக்கியங்களில் பங்காற்றியவர். எனவே அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் விருதானது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிலையில் இதுவரை தமிழுக்கு தொண்டாற்றில் ஒருவருக்கு வழங்கும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் விருது 2024 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விருது வழங்கப்பட்ட நிலையில் திராவிட இயக்கத்துக்கு அதன் கொள்கைகளுக்கும் தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மகத்தான மனிதர்கள் ஒருவர் விடுதலை விரும்பி எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், ஆய்வாளர் என
அனைத்து ஆற்றலும் கொண்ட ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட்ட நிலையில் திரு விடுதலை அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.